எல்லாருக்கும் வணக்கங்க. வடக்கன்ஸுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய அட்வைஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போது நிறைய வீடியோஸ் நான் வந்து பார்க்குறேன். எங்கள் ஊர்லேயும் வந்து சிஎம்மாக வந்து விஜய் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வடக்கன்ஸ் பேசுகிறானுங்க. அவங்கள எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இது தமிழில் இருந்தால் கூட முடிஞ்சால் நீங்கள் எதனா டிரான்ஸ்லேட்டர் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்களே புரிஞ்சுக்கோங்க, சரியா? இங்கே வந்து சிஎம் வந்து தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் வந்து என்னவோ நல்லது பயங்கரமாக பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சின்னு நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேயும் வந்து விஜய் தான் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆனால் இங்கே நடக்குது எல்லாமே வந்து ஒரு பில்டப்பு, எதுவுமே வந்து ரீல்ஸாக தான் இருக்குது தவிர எதுவுமே உண்மையாக நடக்கலை அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு இன்னும் தெரில போல். அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா எல்லாம் வந்து ஐயோ விஜய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேட்டி கொடுப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்கண்ணா. இங்கே வந்து எல்லாமே வந்து வாய் வார்த்தையாக சொன்னாங்களே தவிர எதுவுமே நடக்கலை இது வரைக்கும், சரியா? வாக்குறுதி கொடுக்கறது, சரியா? இந்த மாதிரி இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறது, இந்த திட்டம் நடக்க போகுது சொல்லிட்டு கையெழுத்து போடுறது, அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து எதுவுமே வந்து செயல்படுத்தவும் மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட பிளானே வந்து சொன்ன வாக்குறுதியெல்லாம் செயல்படுத்துறது கிடையாது. அதை எப்படி சமாளிக்கலாம், யாரை வச்சு சமாளிக்கலாம், எப்படி ரீல்ஸ் போட்டு சமாளிக்கலாம், ஐடிவிங்க வச்சு எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றதா தான் குறிக்கோளாகவே இருக்குதே தவிர நாட்டு மக்களுக்கு நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோமே, நம்மளை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணமே சுத்தமாக விஜய்க்கும் கிடையாது, டிவிக்கு கட்சிக்கும் கிடையாது. அதனால் அவரை நம்பி நீங்கள் வந்து உங்களுக்கும் சிஎம்மாக அவர் வரணும், பிரைம் மினிஸ்டராக வரணும், நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரு இப்படி சொல்லிட்டு ரீல்ஸ்லாம் போட்டுக்காதீங்க. இது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் பாவமாக இருக்குது எனக்கு உங்களை நினச்சா. ஏன்னா நீங்கள்லாம் நினச்சினுக்கிறீங்களா தமிழ்நாடு வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு, விஜய் இங்கே போகிறாரு அங்கே போகிறாரு கை காட்டுறாரு ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்குது இப்படின்ட்டு. அது எதுவுமே கிடையாது, எல்லாம் சுத்த டம்மி. எல்லாமே வந்து இவனுங்களாக க்ரியேட் பண்ணிக்கிறது. இப்போ நீங்கள் சென்னைக்கு இல்லைனா வந்து தமிழ்நாடுக்கு வரீங்க வச்சுக்கோங்களேன், மூளை முடுக்கெல்லாம் வந்து பேனர் வச்சுருப்பானுங்க, விஜய்க்கு வந்து பெரிய சப்போர்ட் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் அந்த சப்போர்ட் எல்லாமே வந்து மக்களாக வச்சது கிடையாது, இவனுங்களாம் கட்சிக்காரங்களாக க்ரியேட் பண்ணிக்கிறது, ஓகேவா? விஜயோட ஆர்டர் பிரகாரம் இந்த மாதிரி எனக்கு பேனர் வைங்க, எல்லா இடத்துலையும் பேனர் வைங்க, என்னோடய புகழ் வந்து இந்தியா வரைக்கும் பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக சொன்னது தான் அதெல்லாம். விஜய் அவர் சைட்லேருந்து க்ரியேட் பண்ண புகழ்ச்சி தான் அது எல்லாமே. அது இப்போ இல்லை, அது சினிமாலேருந்தே அப்படி தான் வருது, ஓகேவா? தலைவருக்கும் ரஜினி அவருக்கும் விஜய்க்கும் போட்டியாக வந்து க்ரியேட் பண்ணுங்கள், ஐடி வச்சு க்ரியேட் பண்ணுங்கள், என் படம் ஓடலைனா கூட இவ்வளோ கலெக்ஷன் போடுங்க, லியோ எல்லாம் பயங்கரமான கலெக்ஷன் போடுங்க அப்படி சொல்லிட்டு சினிமாலேருந்தே இது வந்து கண்டினியூ ஆகுது. அதே டெக்னிக்கை தான் இப்போ வந்து அரசியலில் ஃபாலோ பண்ணுறாப்புல. அது வந்து எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் இங்கே கொடுமை தமிழ்நாட்டில், ஓகேவா? இதை வந்து யாருமே சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு மாற்றம் நல்லபடியாக அமையும்னு தான் நினச்சாங்க. பட் இந்த மாதிரி ஐடிவிங்க வச்சு மட்டும், சோஷியல் மீடியாவை வச்சு மட்டும் வந்துட்டு எதுவுமே நல்லது பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் வந்து ஆட்டையை தான் போட போகிறோம் அப்படின்ட்டு ஓப்பனாக ஒரு கவர்மெண்ட் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. பட் இதுக்கப்புறம் அந்த தப்பு நடக்காது, அதுக்கு மட்டும் எல்லாருமே கேரண்டி, மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக கேரண்டி கொடுப்பாங்க, ஓகேவா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் எல்லாருமே உஷாராயிட்டோம். நீங்கள் வடகன்ஸு உஷாராக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து விஜய் வந்தால் ஓட்டு போடுவோம், விஜய் வந்து பிஎம் ஆக்குவோம் இப்படி சொல்லிட்டு காமெடி பண்ணாதீங்க. அது வந்து சத்தியமாக வந்து வேலைக்கே ஆகாது. நீங்கள் மாட்டினது இல்லாமல் இந்தியாவே கோத்து விட்றாதீங்க சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டை வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வாங்க, எப்படி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அது ஒரிஜினலாக இல்லை உண்மையிலேயே அறிக்கை மட்டும்தான் வருதா, இல்லை உண்மையிலேயே செயல்படுத்தப்பட்டிருக்கா திட்டங்கள்லாம் அப்படின்னு பாருங்கள். எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்கள். மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா பாருங்கள். டிவி நியூஸ்லாம், தமிழ் நியூஸ்லாம் ஆன் பண்ணி பாருங்கள், என்னென்ன குற்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் வந்து தடுக்கிறாங்களா பாருங்கள், ஆக்ஷன் எடுக்கிறாங்களா பாருங்கள். இல்லைனா வந்து சுற்றுச்சூழலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். டிஎம் காட்சிலேருந்தே இந்த தாவே காட்சிக்கு மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். எதெல்லாம் கேடுகட்டு போய் நிலமை மாறி இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன பொருள்கள்லாம் விலைவாசி ஏறி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நல்ல ஆராய்ச்சி ஒன்றத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கும் விஜய் தான் வேணும், நாங்கள் விஜய் வந்து பிஎம் ஆகிறோம் இப்படி சொல்லிட்டு வீடியோவில் பேட்டி விடும்போதெல்லாம் பேசுங்க. அதை விட்டுட்டு எதுவுமே தெரியாமல் சும்மா விஜய் வந்து மாசாகிறாரு, ஹீரோ படம் சூப்பராகுது, 100 டேஸு, ஏதோ 100 டேஸ்லாம் ஓடாது, இவங்களாம் க்ரியேட் பண்ணிட்டு தான். சும்மா அந்த கூட்டம் எப்படி வரும், அது எல்லா ஹீரோக்கும் வர வச்சுக்கோங்க, இருந்தாலும் விஜய்க்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும், ஓரளவுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாத்தையும் நம்பி நீங்கள் வந்து ஓட்டு போட்டு அவர் வந்து சிஎம் ஆகிட்டு இல்லை பிஎம் ஆகிட்டு நான் இந்தியாவை காப்பாற்றுறோம் இப்படின்னு நினச்சிங்க வச்சுக்கோங்க, அவள்தான் இந்தியாவும் கதம் தான். தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுதுடா சொல்லிட்டேன்.
இதெல்லாம் வந்து உஷாராக இருந்துக்கோங்க, பார்த்து திருந்துங்க. உங்களுக்கு அதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே நல்லது நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உள்ளே இறங்கினுங்க. தமிழ்நாட்டு உள்ளே இறங்கிட்டு இன்னானாலாம் மாற்றம் வந்துருது, இன்னானாலாம் டெவலப்மெண்ட் ஆயிடுது, இல்லை இன்னானாலாம் மோசமான நிலைமைக்கு போயிருது அப்படின்றத நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அந்த முடிவு எடுக்கும். சரியா? சும்மா வாய் வார்த்தையாக விஜய் வந்து மாசாகிறாரு, அவர் தான் எங்களுக்கு வேணும் அப்படி இப்படி சொல்லிட்டு பேசியிருந்தீங்கன்னா சத்தியமாக அது வந்து வேலைக்கே ஆகாது. நீங்கள் பேசுறது எங்களுக்கே காண்டாகுது. ஏண்டா நாங்கள் உள்ளேருந்து சொல்கிறோம், எங்களை நம்ப மாட்டீங்களாடா? வெளியூர்லேருந்து நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பில்டப் பண்ணுவீங்க. நான் இவனுங்க உள்ளூரில் விட்ற பில்டப் பார்த்தாதுன்னு வெளியூர்லேருந்து நீங்கள் வேறு பில்டப் பண்ணுவீங்க. பார்த்துதான் வீடியோஸ்லாம் அதுலேயும் வந்து நிறைய இந்திக்கார ஐடியெலாம் வந்து இவங்களாம் கிரியேட் பண்ணது தான். விஜய் அவரோட ஐடி இவங்களேருந்து கிரியேட் பண்ணது தான். நிறைய ஃபேக் ஐடி தான் இருக்குது, அதுவும் தெரியும். நீங்கள் வந்து அந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்ண வீடியோஸ் மூலிமா நீங்கள் வந்து ஓவர் ஹைப்ட் ஆகிட்டு அது மூலிமா நீங்கள் போடுற வீடியோஸையும் பார்த்து தான் இருக்கிறோம். அதெல்லாம் பார்த்துக்க ஒரே சிரிப்பாக தான் இருக்குது. அதனால் ஒரு ஒன்று விஷயம், அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீரியஸாக பேசுங்கடா. எப்போவுமே சொல்கிறேன், ஒருத்தர் சிஎம் ஆகணும் அப்படின்னா அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்கடா. அந்த மாதிரி முடிவு எடுத்து தான் வந்து தமிழ்நாடு வந்து இப்போது ரொம்ப ஏன்னா ஐசியூவில் இருக்கிற மாதிரி இது. இப்போது உண்மையிலே சொல்கிறேன், ஐசியூவில் வந்து உயிருக்கு போராடி நிற்குது தமிழ்நாடு. எல்லாமே விலையேறிச்சு, எல்லாம் சமூக சீர்கேடு எல்லாமே ஏகப்பட்டது. ஒன்று நீங்கள் நான் போன ஆட்சியில் அதெல்லாம் இல்லையா, இந்த டாபிக் எத்தனை வந்துடுவாங்க. ஒன்று நான் என்ன சொல்கிறேன், போன ஆட்சியில் இருந்தது தான் இல்லைன்னு சொல்ல, பட் அதை விட ரொம்ப மோசமான அவல நிலையில் இப்போ இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். எதையுமே சேஞ்ச் பண்ணல. இவனுக்கு வந்து மாத்திரன்னு சொன்னது எதுவுமே மாற்றலை, கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை. சிச்சுவேஷன்ஸ்லாம் ஒஸ்ட்டாக போகுதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அதனால் விஜயை வந்து நம்பிடாதீங்க, இந்த பில்டப்பெல்லாம் நம்பிடாதீங்க. ஆன்லைனில் அவங்க வந்து பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணுவானுங்க. ஓகேவா? அந்த ஐடி இவங்கலேருந்து பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணுவானுங்க. அது எல்லாத்தையும் நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் மாட்டிட்டு எங்களையும் மாட்டி விட்றாதீங்க சொல்லிட்டேன். ஆல்ரெடி நாங்கள் மாட்டின்னு முடிக்கிறது பத்தலை, மறுபடியும் நீங்கள் வந்து பிஎம் ஆகிறேன் இதாகிறேன் சொல்லிட்டு இந்தியாவை மாட்டி விட்டு எங்களையும் மாட்டி விட்றாதீங்க சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு உஷாராக இருங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? இதுதான் வந்து நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறது. பார்த்து